ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேப் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமா வந்து பார்த்துடலாம். ஸ்டோரியோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பொட்டேட்டோ சயின்டிஸ்டாகவே மாறிட்டாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து சிஇஓவாக வராரு. 2 பேர் கேரக்டரும் டிஃப்ரெண்ட்டு. அவங்க 2 பேருக்கு செட்டே ஆகாது. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஹேட் டு லவ் ஸ்டோரி தான். வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே சில மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து பொட்டேட்டோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வள வள கொல கொலன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோ, இது நாங்கள் வந்து வித்தியாசமாக வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரேட் சொல்லி வித்துட்ருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நீ போங்காட்டம் ஆடுற அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. அப்படியே ரொம்ப பேரம் பேசி அடிமட்ட ரேட்டுக்கு நம்ம ஹீரோயின் வித்துடுறாங்க. அப்படி டென்ஷனில் இந்த மக்கள் ஏன்டா என் உயிரை வாங்குறாங்க, பொட்டேட்டோட வேல்யூ தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் ஒரு ஸ்டிக்கரை தலையில் ஓட்டுறான். ஏன்னா ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆனால் சிகரெட் அடிப்பா போல இருக்கு, அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ தான் வந்து நம்ம ஹீரோ என்ட்ரா ஆறான் கொரியாக்குள்ள. அப்படியே அவன் ரூமுக்கு முன்னாடி அவன் பேர் வந்து ஒரு வித்தியாசமாக எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கா. இங்கே வந்து ஹீரோயினோட அந்த பொட்டேட்டோ லேபுடைய அந்த எம்ப்ளாயிஸ் ஃபுல்லாமே உட்காந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி பண்ணுறாங்க. அப்போ சியர் அப் சொல்கிறதுக்கு பதிலாக பொட்டேட்டோன்னு சொல்லி தான் சியர் அப் பண்ணுறாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு பொட்டேட்டோ வெறியர்களாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஹீரோ வந்து ஆன் ஹார்ன்ற கம்பெனிக்கு தான் நம்ம ஹீரோ என்ட்ரு ஆறாரு. அப்போ வந்து சொல்கிறாரு, அங்கே லீன்ற ஒருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இவர் சரியான போங்க, இவர் கம்பெனி வந்து பேங்க் கரண்ட் ஆக போகுது, இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சாரி, நான் அதை மறைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காப்புல. இங்கே வந்து சன்யான்ன்ற ஒரு ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வேலை செய்ய வந்திருக்காரு. சரிப்பா, நீ போய் வேலையை கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்க அதே சமயத்தில் இங்கே அங்கே இருக்க ஒரு ஹெட்டுக்கு ஒரு கால் வருது. இது மாதிரி சன்யான் ஃபுட் வந்து அண்டர்டேக் பண்ண போதா இந்த வந்து பொட்டேட்டோ லேபை அப்படின்னு இவர் சொல்கிறது கேட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இவங்க மட்டும் டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து எல்லாரும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கப்போ அந்த கம்பெனி பேர் வந்து வான் ஹார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. நம்ம ஹீரோயின் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்க்குறான். அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்படியே அந்த ஐடி கார்டெலாம் போட்டு எரிச்சிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே பயங்கர கோவத்தில் இருக்கே இல்லை, எங்கள் ஹீரோவை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமான வேலை செஞ்சப்பா, நஷ்டமாக போகிற இடத்துல வந்து நீ இப்படி காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஒருத்தர் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. ஹீரோ வந்து இவரோட போஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கா. இவர் கொல்லாமல் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வராரு. ஹீரோ அப்படியே டோரை திறக்கிறான். உள்ளே போய் விழுந்தவனே ஹீரோ உள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே லைட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். வெள்ளை கலர் சட்டை போட்டு அவர் சொல்கிறாரு, இத்தனை நாளாக இந்த கம்பெனிக்கு நான் வந்து ஹெச்ஆராக வேலை செஞ்சேன், நீ வந்தோடனே என்னை தூக்கிட்டாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ சொல்கிறான், நான் அடிச்சு கொண்டா நீ நஷ்ட ஈடு வந்து நீ சம்பாரிச்சதை விட அதிகமாக கொடுக்கணும், யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து பிடிச்சி கொடுத்துட்றாங்க அவரை. அதுக்கப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. இங்கே ஒருத்தரை காமிக்கிறார் இல்லையா, இவர் தான் ஹீரோயினோட எக்ஸு. அவர் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீ எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயின் வந்து அப்படியே அவள் வீட்டுக்கு வரா. அங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்டும் அவள் தம்பியும் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. சரக்குன்னு நினச்சி அவள் வந்து பிளாக் டீயை போட்டு வச்சுட்டு இது சரக்கு கிடையாது வேணா குடின்னு சொல்கிறப்போ, அடி கரும்பும் பிடிச்சவளுங்களா, பிளாக் டீயை போட்டு எவனாவது இப்படி குடிப்பான் அடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரல இந்த விளையாட்டுக்கு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. அதே சமயம் இங்கே ஹீரோ போய் அவனோட ரூமில் வந்து கான்யான் ஃபுட்டுக்கு கீழே என்னென்ன கம்பெனி வேலை செய்யுது அப்படின்னு எல்லாத்தையுமே மார்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ அதுக்கு கீழே வந்து பொட்டேட்டோ லேப்ன்ற ஒரு லேப் இருக்கு. என்னது பொட்டேட்டோக்கு லேபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆறான். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எல்லாரும் சியோல இருக்க ஒன்ஹார்ன் கம்பெனிக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா சன்யான் கீழே தான் இவங்க கம்பெனி அதனால மீட்டிங்காக வந்திருக்காங்க. அப்படியே கெத்தா எல்லாரும் பெரிய ஆக்டர்ஸ் மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படியே ஒரு பொண்ணு வருது, பொட்டேட்டோ லேபு வந்து வந்திருக்கீங்களா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வந்து எல்லாரும் மீட்டிங்காக உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்க ஹெச்ஆர் சொல்றாரு, ஏமா பொட்டேட்டோக்கு ஒரு லேப் தேவையாமா, அடுப்பில் போட்டு வேக வச்சா வெந்துரு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அசால்ட்டாக சொல்கிறாரு. இங்கே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, நீங்கள் எப்படி இப்படி சொல்ல போச்சு, பொட்டேட்டோனால இந்த கொரியாவில் எவ்வளோ மாற்றங்கள் வரப்போகுது தெரியுமா நாங்கள் பண்ணுற ரீசர்ச்சில் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி ஐடி கார்டு கொடுக்குறோம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வச்சு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பயங்கர போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படியே அதே சமயத்தில் இங்கே பொட்டேட்டோ லேபுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டா, யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஹீரோ அப்படியே வில்லத்தனமாக திரும்பி பார்க்குறான். அதோட இவங்க வந்து முடிச்சுட்டு வராங்க. எங்கள் பொட்டேட்டோ லேபை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்கிறப்போ எங்களுடைய ஹையர் டிபார்ட்மெண்ட் வந்து அதை பற்றி யோசிப்பாங்க, அவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகுது. அதே சமயம் இந்த பெரியவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி பொட்டேட்டோ லேபுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் கால் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளான்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டை திரிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸ்லே. அப்படியே போயிட்டு அங்கே போய் இந்த கார்டு வைக்கிற இடத்துல போய் வச்சா அது ஓப்பனே ஆக மாட்டுக்கு. என்னடா பண்ணுறீங்க, எகிரி குதிங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எகிரி குதிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே குதிக்க முடியாதவங்களெல்லாம் அப்படியே தூக்கி விடுறாங்க. இந்த சீன் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அப்படியே ரொம்ப அவசர அவசரமாக போகிறாங்க. அங்கே வெள்ளை கலர் சட்டை போட்டவர் அப்படியே ஜம்ப் பண்ணுறாப்புல, ஆனால் படாத இடத்துல பட்டு அவர் வேற கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு கீழே பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறப்போ சரி ஒரு வழியாக வெளியே
வந்தாச்சு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அவங்களோட எக்ஸு வந்துக்கிட்டு இருக்கான். அட படுபாவி பயலே, இவன் முன்னாடி தான் நான் இப்படி மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் அப்படியே வந்து எக்ஸை வந்து ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க சந்தோஷமாக இருந்தது எல்லாமே அவள் யோசிச்சு பார்க்குறா. அப்படியே அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்படியே கீழே படுத்துட்டு இருக்கா. ஏம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு, எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சூப்பர் குட்டாக இருக்கேன், நீங்களாம் கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கா. அங்கேருந்து அவங்க எக்ஸ் சொல்கிறாரு, இந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளமோ பார்த்து சரி பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. செக்யூரிட்டி சொல்கிறாரு, எவ்வளோ இப்படி தூங்க போகிற, எஞ்சி போமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஹீரோயின் கிளம்புறப்போ கரெக்டாக அங்கேருந்து ஒரு எம்ப்ளாயி வந்து கிம்மியும் உங்க என்ன பண்ணுறவா அப்படின்னு சொல்கிறப்போ, அடப்பாவி என் ஃபுல் நேம் வச்சு தான் நீ கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து கிம்மியோங் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாங் கூப்பிடுறான். ஹீரோயினோட எக்ஸ் லவர் அங்கே ரொம்ப ஃபீலிங்காக ஹீரோயினை பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் அப்படி கிடையாது. கண்ணாடி ரொம்ப கெத்தாக போட்டுட்டு அப்படியே மிடில் ஃபிங்கர் காமிச்சிட்டு ஏதோ சாதனை பண்ண மாதிரி சிரிச்சிட்டு வேற போகிறாங்க. வாங்குக்கு அடடே என்னடா இவன் இப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கிளம்புறான். யார் சார் அவங்க ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனோட எக்ஸ் லவர் இல்லையா, இவனால் பார்க்காம இருக்க முடியல. அப்படியே வந்து ஓடி போகிறான். அங்கே இருக்க என்ட்ரன்ஸில் வந்து இது மாதிரி கிம்மியோங்கிற ஒரு பொண்ணு இங்கே வந்துச்சு, இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவனுக்கு பொறுக்கலை. இவனே போய் தேடி பார்க்குறான். அவள் போயிட்டா. அதோட வந்து இவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான். அதே சமயம் இங்கே வந்து பொட்டேட்டோ லேபுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான். அப்படியே பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக திரும்பி பார்க்குறான். இங்கே ஹீரோயின் பார்த்தோன்னே விழுந்துட்டா. என்னடா இவன் பயங்கரமாக ஆக்ட்ரஸ் மாதிரி இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ சொல்கிறான், என்ன பொட்டேட்டோ லேபுக்கு எதுக்கு பிரிண்டரு, எதுக்கு நோட்டு, எதுக்கு புக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உதவாக்கர லேபுக்கு இவ்வளோ தேவையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு மற்ற எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வருது இவன் நடந்துக்கிறத பார்த்து. அப்படியே வந்து எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இவன் பார்க்க அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஆனால் ரொம்ப ரூடாக பேசுகிறான், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ அவன் மண்டையில் ஏதாவது வந்து கொத்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. இவ சொன்ன நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு பறவை வருது. ஏதோ சத்தம் கொடுக்குது. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அந்த பறவை வந்து அப்படியே ஹீரோ மண்டையில் கொத்துது. என்னடா நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த பறவையை பற்றி காட்டுறாங்க. பறவையோட பேரும் வந்து சன்யாங் தான். அந்த லேப்ல தான் சுற்றிட்டு இருக்குமா. ஹீரோயினுக்கு ஒரு ஹெல்ப்னா வந்து பண்ணுமா. இவ திட்டினதுனால நம்ம ஹீரோவை போட்டு வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அங்கே ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இங்கே ஹீரோயின் வந்து அடப்பாவமே இவன் செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காப்பாற்ற ஓட அவன் காட்டுக்குள்ளே போக அப்படியே வந்து சறுக்கி போய் விழுகிறான். அப்படியே விழுந்து உருண்டு உருண்டு போகிறாப்புல. உங்களால் என்ன முடியுமோ சோலை முடிச்சிட்டிங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோக்கு இருக்குது. அப்படியே வந்து அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் காப்பாற்றுறாங்க ஹீரோவை. அப்படியே விழுந்து கிடக்கான். உனக்கு என்னடா ஆச்சு, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்கு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த பறவை கொத்துனதுனால எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோயின் சொல்கிறா, அந்த சன்னியோன்ற பறவை என்னோட ஃபேவரெட்டு, எனக்கு ஏதாவது ஒன்றா வந்து ஹெல்ப் பண்ணும், தெரியாதனமா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாயை விட்டுறா. இங்கே ஹீரோ வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எதுக்காக என்னை இப்படி துன்புறுத்துனீங்கன்னு கேட்குறப்போ, சாரி மன்னிச்சிடுங்க நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப சேடாக இருக்கா. அப்படியே போய் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவள் வந்திருக்கிறப்ப ஆல்ரெடி அவங்க வேலை செஞ்சிருப்பா இல்லையா, அந்த எம்ப்ளாயிஸ்லாம் திரும்ப எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி காசிப் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கப்போ, உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. இவள் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடா. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸுமே கிடையாது, அவன் சூப்பராக இருக்கான், ஆனால் வந்து நான் மட்டும் இப்படி ஸ்டக் ஆகியிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவள் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஃப்ரெண்டு விடுடி அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை பேசினதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே ஷாக்கு. என்ன சொன்னாங்கன்றதை நான் இன்னும் காட்டலை. ஹீரோயின் ஆஃபீஸ் வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அங்கே போயிட்டு அந்த சிஇஓவை போய் பார்க்குறான். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நான் வேலையை விட்டு போகிறேம்மா, நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இதான் என் கடைசி நாள், புதுசாக ஒரு சிஇஓ வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னே அங்கே போர்டில் எழுதி வெட்டியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே போய் பார்க்குறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து சன்யான் ஃபுட்டுன்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை கழட்டிட்டு வந்து பொட்டேட்டோ லேப்னு பேர் மாட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ ஹீரோ சொல்லியிருப்பான், நீ ஒன்றும் பயப்படாத, நீ போய் உன் ஒர்க்கை மட்டும் பாரு, லேபை மூட மாட்டோம், அதை பற்றி நிறையா வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே அவர் ரிலேட் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே லேப்டாப்பெல்லாம் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்தோடனே அடியே பக்கத்து வீட்டில் வந்து ஒரு புது நெய்பர் வந்திருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறப்போ ஹீரோயின் அப்படியே பயங்கர கோவப்படுறா. கோவப்பட்டுட்டு அங்கே இருக்க ஒரு லாக்கரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இங்கே ஃப்ரெண்டுக்காரிக்கு ஒரே ஷாக்கு. அப்படியே ரொம்ப கொடூரமாக அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கையில் அப்படியே ஃப்ரெண்டை பார்த்து ஒரு மாதிரியா பயங்கரமாக ஈவல் ஸ்பிரிட் மாதிரி சிரிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரி பயந்து போய் நம்பரை சொல்லிடுறா. நம்ம ஹீரோயின் தம் அடிக்கிறதுக்காக தான் வந்து போகிறாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப கரெக்டாக மழை வந்துடுது. இந்த மலைக்கு கூட நான் நல்லா இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா பேய் பிடிச்ச மாதிரி. அப்படியே
மழையில நனைஞ்சிட்டு இருக்கப்போ யாரோ வந்து நிற்கிறாங்க கொடை பிடிச்சிட்டு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், சாகடிச்சிடுவேன் போயிடுடா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருக்கான். நான் சன்யாங்கோடைய வருங்கால சிஇஓ அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆறா. அப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறதோட இந்த எபிசோட் இங்கே முடிஞ்சிடுது. இது வரைக்கும் 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஜாப்பனீஸ் ட்ராமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஏன் எபிசோட் வரலன்னா அது ஃபுல்லாகவே வந்து ஹேங் ஆகுது. அது வந்து எடிட்டிங்கே பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் வந்து இந்த ட்ராமா கொண்டு வந்திருக்கேன். நம்ம செகண்ட் சேனலில் வந்து ஆல்வேஸ் ஹோமோடைய 4 எபிசோட் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் போய் பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.